அனைவருக்கும் வணக்கம். நான் அனிஷ், அலைஸ் ப்ளூவில் இருந்து. வெல்கம் பேக் டு அவர் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் சீரிஸ். இந்த வீடியோ சீரிஸில் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ஸ் ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களை வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் லைக் கால் ஆப்ஷன்ஸ்னா என்ன, புட் ஆப்ஷன்ஸ்னா என்ன, கிரீக்ஸ்னா என்ன, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டினா என்னன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இதே பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நாம் வந்து லாங் ஸ்டாடில் ஸ்ட்ராட்டஜி பற்றியும் அதோட இருக்கக்கூடிய டெக்னிக்காலிட்டிஸ் பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாங் ஸ்டாடில் அப்படின்றது ஒரு நான் டைரக்ஷனல் ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம வந்து கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் ரெண்டையுமே வந்து பை பண்ணிக்கிறோம் செல் பண்ணுறதுக்கு பதிலாக. பை பண்ணுறது பதிலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கடந்ததுக்கு அப்புறமா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஆர் 1500 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கிற பட்சத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான சிஸ்டமாக அமையும். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி சம் ஸ்பெசிஃபிக் டேட்ஸில் சம் ஸ்பெசிஃபிக் டேஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அது என்னென்னா நல்ல ஒரு பட்ஜெட் டேயாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி ரிலீஸ் ஆகிற டேயாக இருக்கலாம், இல்லை ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வரக்கூடிய டைமாக இருக்கலாம். ஏன்னா அந்த டைம் தான் மார்க்கெட்டில் அதிகப்படியான மொமெண்டம் இருக்கும். மார்க்கெட்டோட இது வந்து பார்த்திங்கன்னா டைனமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 500 to 800 பாயிண்ட்ஸ் வரைக்குமான ஒரு மொமெண்டம் அந்த டேஸில் தான் இருக்கும். அந்த டேஸில் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் லாங் ஸ்டாடில் மாதிரியான பையிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணும்போது எட்ஜுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ரைட், இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்மளோட ஒன்லி ஆப்ஷன்ஸ் பிளாட்ஃபார்முக்குள்ளே போய் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க. வெல்கம் பேக் டு அவர் ஒன்லி ஆப்ஷன்ஸ் பிளாட்ஃபார்ம். இங்கே தான் நம்ம வந்து லாங் ஸ்டாடில் ஸ்ட்ராட்டஜியை எப்படி நம்ம வந்து பில்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். லாங் ஸ்டாடில் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இஸ் நத்திங் பட் பையிங் அ கால் அண்ட் புட் ஆப்ஷன் ஆஃப் அ சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கக்கூடிய கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் பை பண்ணுறதுனால நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த லாங் ஸ்டாடில் ஸ்ட்ராட்டஜி. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேங்க் நிஃப்டியோட எடுத்துக்கிறேன். பேங்க் நிஃப்டியோட அட் த மணி காலில் வந்து நான் பை பண்ணிக்கிறேன். அட் த மணி கால் பை பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியும். மார்க்கெட் வந்து லாங் டைரக்ஷனில் விச் மீன்ஸ் பை சைடில் போகிற பட்சத்தில் இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் நமக்கு கால் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி கொடுக்கும். பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா மேக்ஸிமம் லாஸஸ் நம்ம பே பண்ணியிருக்கக்கூடிய என்டையர் ப்ரீமியம் விச் இஸ் 526.15 rupees ப்ரீமியம் பே பண்ணியிருக்கிறோம். அந்த என்டையர் ப்ரீமியம் மார்ஜினும் நம்மளோட லாஸஸாக இருக்கும். கூடவே இதில் வந்து இது வந்து ஒரு லாங் கால் ஸ்ட்ராட்டஜி. இதே மாதிரி கூடவே வந்து ஒரு லாங் புட்டும் நம்ம ஆட் பண்ணும்போது விச் மீன்ஸ் ஒரு பை புட்டும் ஆட் பண்ணும்போது காலை பை பண்ணிக்கிறோம். கூடவே வந்து ஒரு புட் ஒரு அட் த மணியோட ஒரு புட் ஆப்ஷன்ஸும் நம்ம பை பண்ணிக்கும் போது ஒன் செகண்ட் அட் த மணியோட புட் ஆப்ஷன்ஸும் நம்ம பை பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆகும். இப்போ வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு 2 பிரேக் ஈவன் பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஒன் இஸ் 51,223 இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 53,362 இந்த ரெண்டுக்கு இன்பிட்வீனில் மார்க்கெட் எக்ஸ்பயர் ஆனால் மட்டும்தான் நம்ம அதிகப்படியான லாஸஸாக இருக்கக்கூடிய என்டையர் ப்ரீமியமும் நம்ம லாஸாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒருவேளை நம்மளோட எக்ஸ்பைரி அப்படின்றது இந்த பாயிண்ட்க்கு மேலே ஒரு 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இங்கே இருக்கும். விச் மீன்ஸ் இப்போ இங்கே இதுதான் நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லிட்டு நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் விச் வாஸ் 52,000. இதுதான் நம்மளோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் விச் வாஸ் அரௌண்ட் 52,590. ஒரு 500 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகுதுன்னா 52,800ன்னு வச்சுப்போமே. 52,800க்கு மேலே 52,800 ஆர் 53,000 ஒரு 1000 பாயிண்ட்ஸ்னு வச்சுப்போமே. 53,300க்கு மேலே மார்க்கெட் வந்து எக்ஸ்பயர் ஆகும்போது நம்மளோட ப்ராஃபிட்டபிலிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம், ஒரு ஆப்ஷன் பையிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. பட் இதே விஷயத்தை நம்ம வந்து எக்ஸ்பைரி டேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே வந்து எக்ஸ்பைரி டேயோட லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து ஒரு நல்ல ஹீரோ பண்ணுறதுக்கும் இந்த சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆகக்கூடிய கான்ட்ராக்ட் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா விச் வாஸ் மிட் கேப் நிஃப்டியும் இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆகுது. அது மட்டும் இல்லை பேங்க் எக்ஸ் கான்ட்ராக்டும் எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ ஐ எம் கோயிங் வித் பேங்க் எக்ஸில் பிஎஃப்ஓ பேங்க் எக்ஸ் செக்மெண்ட் எடுத்துக்கிறேன். பேங்க் எக்ஸ் செக்மெண்ட்டில் திரும்ப ஆப்ஷன் செயின் போய்க்கிறேன். ஆப்ஷன் செயினில் பேங்க் எக்ஸோட ஆப்ஷன் செயின் எடுத்துக்கிறேன்.
BFO பேங்க் எக்ஸோட ஆப்ஷன் செயின் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் செயினில் ஆஃப்டர் 2:30 2:30 மணிக்கு மேலே உங்களுக்கு எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் க்ரீக் ஸ்டேபிள் போய்க்கோங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 0.89 மேலே ஆஃப்டர் 2:30 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2:30 2:40 மேலே எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 8.9 மேலே போயிருக்கோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும்தான் இந்த ஸ்டாடில் லாங் ஸ்டாடில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ நான் எடுத்துக்கிறேன். விச் இஸ் 59,700 காலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். பேங்க் எக்ஸ் 59,700 கால். ஸோ 59,700 காலோட டெல்டா உங்களுக்கு தெரியும். 59,700 கால் 89 இருக்கு. ஓகேங்களா? ஆர் 600 கூட போய்க்கிறேன். 59,600 கூட எடுத்துக்கிறேன். எஸ் 0.85 பக்கத்தில் டெல்டா இருக்குது. 0.85 பக்கத்தில் டெல்டா இருக்குது. அதே மாதிரி புட் ஆப்ஷன் பார்த்தோம்னாலும் 0.85 ஆர் 0.9க்கு மேலே இருக்கக்கூடிய டெல்டா 61,700 எடுத்துக்கிறேன். பை புட் 61,700 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே இதோட டெல்டாவும் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.9 பக்கத்தில் டெல்டா இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே ஐடிஎம் கான்ட்ராக்ட் தான். பட் இந்த கண்டிஷன்ஸ் வந்து இப்போ இருக்கிறது. இதே கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் லேட் ஆகும்போது ஒரு 2:30 ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த 0.9 டெல்டா அப்படின்றது ஒரு 3வது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இல்லை ஒரு 4வது ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே வந்துடும். இப்போ நம்ம 7வது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 8வது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போயிருக்கிறோம். இது ஒரு 3வது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இல்லை 4வது ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே வந்துடும். ஸோ அந்த சமயம் நம்ம எடுக்கிற பட்சத்தில் மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் ஒரு மொமெண்டம் கொடுக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பே ஆஃப் சார்ட் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா 833 ருபீஸ் தான் வரும். மேக்ஸிமம் லாஸ் அப்படின்றது 833 ருபீஸ் தான் வரும். ப்ராபபிலிட்டிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். 1% தான் வந்து ப்ராபபிலிட்டி இருக்குது. ஏன்னா இது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் விச் வாஸ் அரௌண்ட் 60,081 பக்கத்தில் இது இருக்குது. 59,000 ஒரு 500 பாயிண்ட்ஸ்க்கு கீழே மார்க்கெட் போயிடுச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் இன்னொரு 500 பாயிண்ட்ஸுக்கு 500 ஒரு 700 பாயிண்ட்ஸுக்கு மேலே மார்க்கெட் இந்த பக்கம் போனாலும் நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி அமையும். அதே நேரம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். என்னென்னா இப்போ மார்க்கெட் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு 1 or 2 ஹவர்ஸில் மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் போனால் கூட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக ஒரு 2,100 ருபீஸ் 2,200 ருபீஸ் வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ நமக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயம். லாங் ஸ்டாடில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி. எல்லாருக்கும் லாங் ஸ்டாடில் ஸ்ட்ராட்டஜி பற்றியும் அதோட டெக்னிக்காலிட்டிஸ் பற்றியும் ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் கான்செப்டோட சந்திக்கிறேன். Until then, subscribe to our channel and hit the bell icon to get new video updates. This is Anish signing off. Thank you. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.